என்னங்க முக்கியமான விஷயம்? நேத்து கோயில சொன்ன காதலை பத்தி எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. காதலிக்கிறவங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. ரொம்ப பேருக்கு முடிவு சோகமாட்டா அமைஞ்சிருக்கு. அது ஏன் ரங்கநாதன்? ஒண்ணு அந்தஸ்து, இன்னொன்னு ஜாதி, ரெண்டு ஏதாவது ஒண்ணு தலையிட்டு காதலை பிரிச்சிருக்கு. இப்படி ஒரு சோதனை நமக்கு வந்தா நான் எங்க அப்பா அம்மாவை தூக்கி எரிச்சிருவேன். நீங்க? நானும் தான். அப்போ உங்களை நம்பி எந்த நிமிஷமும் நான் என் வீட்டு வாசப்படியை தாண்டலாம். நிச்சயமா என் குடும்பத்துக்கு நான் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கு. அது முடிஞ்ச நம்ம கல்யாணம் தானே. அதுக்கு முன்னாலே எனக்கு தாலி கட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்வீங்க? சரி, ஏதோ ஒரு வேகத்துல தாலி கட்டி நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டேன்னே வச்சுக்குவோம். என்ன நடக்கும்? அண்ணன் தான் காதலிக்கலாமா, நான் கூடாதான்னு கொடி பிடிக்கிற தங்கச்சி, தம்பி தம்பின்னு தான் வாழ்க்கையே பறிகொடுத்துறோமே தவிக்க போற உங்க அக்கா, மக வழி தவறிட்டா அப்பவே செத்து போயிடுவேன்னு மண்ண நட்டினோட அலையிற உங்க அம்மா, இவங்களுக்கு நடுவுல நாம சந்தோஷமா வாழ முடியுமா? இதுக்கா காதலிச்சோம்? காதலிக்கு பணமும் ஜாதியும் தான் எதிரின்னு நினைச்சிட்டு இருக்கோம். வாழ்ந்து பார்க்கும்போதா வேற பிரச்சனையும் புரியுது. அப்ப காதல்ங்கிறது பொய்யா? காதல் புனிதமானதா, ஆனா கை கூடமா கூடாதான்னு யோசிக்காம மனச பறிகொடுக்கணும் பாருங்க, அதுதான் தப்பு. பிள்ளைகளை பெத்து வளர்த்து சோறு போட்டு துணிமணி எல்லாம் கொடுத்து ஏன் உயிரையே கொடுக்க துணிய அப்பா மக்கள் எல்லாம் காதல்லாம் ஏன் மூஞ்சி சொல்லிக்கிறாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. வேண்டாம் ரங்கநாதன், நாம பிரிச்சிருவோம். உன்னை கை விட்டுருவேன்னு என் மேல சந்தேகம் வந்துருச்சுல? இல்ல, பயம் வந்துருச்சு. காதலிக்கிறவங்க எல்லாருமே கல்யாணம் வரைக்கும் தான் பிரச்சனை நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பமாகுது. உங்க மாதிரி குடும்பத்துல பிறந்த ஆம்பளைங்களுக்கு கடமைக்கு அப்புறம் தான் கல்யாணம் வர முடியும். இதை புரிஞ்சுக்காம உங்களை தேர்ந்தெடுத்தது ஏன் தப்பு தானே? அதுக்காக எனக்கு மனசாட்சி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டியா? உங்க மேல எந்த தப்பும் சொல்ல, உங்களை சலனப்படுத்தினதே நான் தானே. இப்படி எல்லாம் பேசி ஒருத்தர் ஏமாத்திக்கணுமா? ஏன் ஏமாத்திக்கணும்? கண்ணீர் விடுறதுக்கு நாம முட்டாள்கள் இல்ல, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நாம கோடைக்கணும் இல்ல. படிச்சிருக்கோம், புரிஞ்சுக்கிட்டோம், பிரியிடும். பாதிக்கப்பட்டது மனசு, அது இந்த முடிவை தாங்கிக்குமா? இந்த முடிவுக்கு வர வச்சதும் அந்த மனசு தானே. 1000 இருக்கலாம், உன் வாழ்க்கை நினைச்சு பாத்தியா? கவலைப்படாதீங்க, நான் பிரேம கல்யாணம் பண்ணிக்க போறேன். பணத்துக்கோ அழகுக்கோ ஆசைப்பட்டு நான் இந்த முடிவுக்கு வரல. நாட்கணக்கில் வாழ போறேன். அவர்கிட்ட இந்த ரெண்டு எதிர்பார்த்தா அது முட்டாள்தனம். தெரிஞ்சிருந்தோம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? நீ விதிவா இருக்கா? எந்த அனுதாபத்துல அவரை காதலிக்கிறதா நடிச்சிட்டு இருக்கணும், அதே அனுதாபம் அவர் ஏமாத்திட்டு இருக்கோமே என் மனசு போட்டு உறுத்திட்டு இருக்க. காதலுக்காக உயிரை விடுற அளவுக்கு அப்பாவியா இருக்கிற அவர் மேல எனக்கு இப்பவும் காதல் வந்துடல. கெட்டவன்னு நினைச்சவன் நல்லவனா இருக்கும்போது நல்லவன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன்னா நல்லவனான்னு என் மனசாட்சி கேக்குது. அதுக்காக உன்னை நீ அழிச்சுக்கணுமா? ஆசைப்படவங்களை எல்லாம் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆனா பிரேமோட ஆசை வளர்றதுக்கு நான் காரணமா இருந்துட்டேனே, அதனாலதான் இந்த முடிவு எடுத்தேன். அதுக்கு நம்ம சூழ்நிலையும் சாதகமா இருக்கே. பிரேம் நம்ம வாழ்க்கையில குறுக்கிடாம இருந்தா நாம கல்யாணம் பண்ணிருப்போம், வாழ்க்கை கேள்விக்குறியா இருந்திருக்கும். பிரச்சனையா இதுதானே? கங்கா, உங்க 2 பேரோட வாழ்க்கையில அவசரப்பட்டு நான் எடுத்த முடிவுக்கு இது எனக்கு தானே கொடுத்துக்கிற சுய தண்டனை. கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணதுனால பத்திரிகை கூட அடிக்க முடியல. நீ எல்லாரும் வீட்டோட அவசியம் கல்யாணத்துக்கு வரணும். என்ன பேச மாட்டேங்கிறீங்க? கங்கா கூட நானும் வந்தது உங்களுக்காக தான். வராம இருந்துடாதீங்க. என்ன ரங்கநாதன்? அவசியம் வந்துடும். அப்போ நாங்க வரோம். கங்கா போலாமா? கங்கா, பேசிட்டு வா. மனசாட்சியோட நீ எடுத்த முடிவுக்கு நான் ஏன் மௌனமா இருக்க தெரியுமா? காதலிச்சவள கையூர்ல கையாலாகாதவனா நீ என்ன நினைக்க மாட்டேங்கிற நம்பிக்கைதான். அந்த உண்மை நமக்குள்ளே இருக்கட்டும்.
ஆ